செல்போன்கள் மூலமாக படம் பிடித்து அது தொடர்பான வீடியோக்கள் தான் அடுத்தடுத்து வெளியாகி இருக்கின்றன. செல்போன் மூலமாக பலரும் பதிவு செய்து அந்த காட்சிகளை பதிவிட்டு இருக்கின்றார்கள். தீ கொழுந்து விட்டு எரிவதில் இருந்து இது எவ்வளவு பெரிய தீ விபத்து சம்பவமாக மாறி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதில் யாருக்கும் உயிரிழப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கின்றதா என்பது உட்பட பல்வேறு கட்டங்களிலே விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் ராஜகுமரன், நீங்க தொடர்ந்த இணைப்பில் இருக்கலாம். தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், வணக்கம். தலைநகர் டெல்லியில் மக்கள் அதிகம் கூடும் பகுதியில் மர்ம பொருள் வெடித்து வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு கள நிலவரம் என்ன, விரிவா சொல்லுங்க. தீவிரவாத தாக்குதலாக இருக்குமோ என்ற அச்சம்தான் தற்பொழுது தலைநகர் டெல்லியில் இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்த இடத்தில் நிலவி வருவதை தான் நாம் நேரடியாக பார்க்க முடிகின்றது. இந்த வெடி விபத்தில் மொத்தம் 4 வாகனங்கள் என்பது தீப்பற்றி இருக்கிறது. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தின் 1ஆம் எண் நுழைவாயில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த காரில் இருந்துதான் இந்த வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. மர்ம பொருள் என்பது வெடித்திருக்கின்றது. மாலை சுமார் 6:55 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது ஒரு குளிர்காலம் என்பதால் மாலை நேரங்களில் செங்கோட்டை பகுதிகளில் ஏராளமானோர் வருவார்கள், சுற்றுலா பயணிகளாகவும் வருவார்கள். மொத்தத்தில் அந்த செங்கோட்டை பகுதி என்பதே அதிக போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய பகுதியாகத்தான் இருக்கும். மாலை நேரம் என்பதால் வேலை முடிந்து வீடு திரும்புபவர்கள் ஏராளமானோர் இருப்பார்கள். அந்த ரயில் நிலையமே கூட அதிக கன்ஜஸ்டடான நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கும். அந்த இடத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது சம்பவம் தொடர்பாக 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அந்த இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கக்கூடிய வேலைகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதைவிட மிக முக்கியம், காட்டு தீயோ அல்லது இது போன்ற தீயை விட வதந்தி என்பதுதான் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே சமூக வலைதளங்கள் தொடங்கி அத்தனை விஷயங்களையும் கண்காணிக்கக்கூடிய உடனடி வேலைகளில் டெல்லி காவல்துறையினர் இறங்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மத்திய உள்துறை அமைச்சகம் நேரடியாக உடனடியான ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கிறார்கள். இன்று காலையில் தான் பஞ்சாப் மாநிலத்தில் ஜம்மு காஷ்மீர் வழியாக கொண்டு வரப்பட இருந்த ஏராளமான ஆர்டிஎக்ஸ் வெடிப்பொருட்கள் என்பது கைப்பற்றப்பட்டிருந்தது. அதே போல எல்லை பகுதிகளிலும் தொடர்ச்சியான கண்காணிப்புகள் என்பதும் நடந்து வருகிறது. இந்த அதீத குளிர்காலம் என்னும் பொழுது தீவிரவாதிகள் அதிகம் நுழையக்கூடிய ஒரு நேரமாகவும் இதுதான் இருக்கும். கடல்வெளி பகுதிகளிலும் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட தற்பொழுது வரை என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் உடனடியாக இப்படியான ஒரு பெரும் வெடி விபத்து என்றவுடன் அது தீவிரவாத தாக்குதலாக இருக்குமோ என்ற கண்ணோட்டத்தில் தான் தற்பொழுது காவல்துறையினர் அணுகி இருக்கிறார்கள். மக்கள் ஏராளமானோர் அந்த இடத்திற்கு குவிந்து வரக்கூடிய சூழலில் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகள் என்பதும் நடந்து வருகின்றது. வெடி விபத்து காரில் ஏதோ பேட்டரி கார் வெடித்தது போன்று அல்லாமல் ஒரு பெரிய ஒரு புகை மூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளாகத்தான் இருக்கிறது. சமூக வலைதளங்கள் எங்கெங்கிலும் இந்த வெடி விபத்து சம்பந்தமான வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது பரவி வருகிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் இப்படியான ஒரு வெடி விபத்து ஏற்படுகிறது என்றால் அந்த கூட்ட நெரிசல் ஒரு பக்கம் ஏற்படும். சுலபமாக வெளியே தப்பித்து போக முடியாத ஒரு இடமாக, ரொம்பவும் ஜன நெருக்கடி அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாகத்தான் இருக்கும். ஒரு கார் தீப்பற்றி பிறகு மற்றொரு காரும் உடனடியாக தீப்பற்றியது என்ற விஷயங்களாகத்தான் சொல்லப்பட்டு வருகின்றது. உயிரிழப்பு சம்பந்தமான எந்த விஷயங்களும் தற்பொழுது வரை சொல்லப்படவில்லை. உடனடியாக அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மெட்ரோ நிலையங்களின் வாயில்கள் என்பதும் மூடப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.